இன்றைக்கி உங்களோடு கூட சில தெய்வீக திட்டங்களை நான் பேச இருக்கிறேன். என்னோடு கூட நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, ஆகிலும் என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இது கிதியோன் தேவன் அவரிடத்தில் வந்து பேசும் பொழுது அவன் கொடுத்த மறு உத்தரவாய் இதை வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வெளிப்படையாகும் பொழுது கிதியோன் தன்னுடைய மனநிலையில் ஒன்றை வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கு நான் என்ன தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் என்று சொன்னால், மறுரூபப்பட்ட மனநிலையை விரும்ப வேண்டும் என்ற தலைப்பை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யூ ஹாவ் டு டிசையர் எ டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் செட். மறுரூபப்பட்ட மனநிலையை விரும்ப வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், தேவன் பெரிய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதும், தேவன் தன்னுடைய பெரிய திட்டங்களை அறிவிக்கும் பொழுது கூட மனிதன் அந்த திட்டத்துக்கு ஒரு இடையூறாக மாற முடியும். மனிதன் அந்த திட்டத்தை வரவேற்க முடியாதவனாய் மாற முடியும். ஏனென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் அவனுடைய சிந்தனையை சிறைப்பிடித்து வைத்திருக்கக்கூடியதாய் மாறுகிறது. ஆனால்தான் தேவன் இந்த பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்முடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படாத வரைக்கும் தேவனே இந்த பூமியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதவராயிருக்கிறார். இங்கு கிதியோனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விகளோடு அவன் வாழுகிறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவனுடைய மனது அது மறுரூபமாக்கப்படாததாய், அப்படி என்றால் தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவனாய் அவன் மாற்றப்படுகிறான். ஆனால் தான் அவன் சொல்கிறான் பாருங்க, எகிப்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கினார், ஆனால் இப்பொழுதோ நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையாகவே இவன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறானான்னு கேட்டால் அப்படி கிடையாது பாருங்க. ஏனென்றால் தேவன் பெரிய திட்டங்களோடு கூட அவனிடத்தில் வந்து பேசுகிறார். ஆனால் அவனுடைய மனநிலையோ இன்னும் பக்குவப்படாதவைகளாக இருக்கிறது. இவன் அப்படி சொன்ன பிறகு கூட 15ஆம் வசனத்திலே தன்னுடையத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனநிலையை அவன் பிரகடனப்படுத்துகிறான். வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு அவன், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் என் ஆண்டவரே, ஆயினும் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்னவன்? சிறியவன். அப்படி என்றால் இவன் தன்னுடைய வெற்றிகளையும் தேவன் இவனுக்கு கொடுக்க விரும்புகிற நல்ல காரியங்களையும் இவனுடைய மனது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற சில கஷ்டமான சூழ்நிலைகள், சில கடினமான வார்த்தைகள், யாரோ ஒருவரால் பேசப்பட்ட சில அவலட்சணமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். தேவன் இப்பொழுது பேசும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கூட நமக்கு இல்லாமல் போயிருக்கலாம். இந்த காலை வேளையிலே நம்முடைய மனநிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இந்த மனநிலை மாறும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் பூமியில் சுகந்தரிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். இந்த
கெடுக்கப்பட்ட மனநிலை, இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் நான் இப்படி சொல்லலாம் பாருங்க, இன்ஃபெக்டட் மைண்ட் செட் என்று சொல்லுகிறோம். ஒரு தீய காரியங்களினால் நம்முடைய மனது அது உருவெடுக்கும் பொழுது தேவன் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். தேவன் அனுமதிக்காத சில எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அது ஆழமாய் வேரூன்றி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிற்போக்கான மனநிலை நமக்கு உருவாகி விடுகிறது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், எனக்கு போய் நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு முதல் மனநிலைக்கு தள்ளப்படுவோம். எனக்கெல்லாம் கர்த்தர் நல்லது செய்வாரா? என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்குமா? கர்த்தர் எனக்குன்னு புதிய திட்டங்களை எல்லாம் வகுப்பாரா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படி பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடந்து விடுமா என்று சில கேள்விகளை முதலாவது இந்த பிற்போக்கான மனநிலை ஏற்படுத்தும். வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். சங்கீதம் 78 அதிகாரம் 41 வசனம். Psalms chapter 78 and verse 41. சங்கீதம் 78:41 வாசிக்கலாம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன பண்ணினார்கள்? மட்டுப்படுத்தினார்கள். அப்படி என்றால் தேவன் வேலை செய்ய முடியாத அளவுக்கு இவருடைய எண்ணங்கள் கெட்டு போன நிலைமையில் இருந்துச்சு. தேவன் வல்லவர், தேவன் நல்லவர், தேவன் சர்வ வல்லவர், தேவன் ஆளுகை மிக்கவர், அவர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ற எல்லா சத்தியங்களுமே இருந்தாலும், ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தவறான அனுபவங்கள், சில பிற்போக்கான சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் சிந்தனையை மிக ஆழமாய் பாதித்து தேவன் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவரை மட்டுப்படுத்துகிற நிலைமைக்கு அவைகள் கொண்டு வந்து விட்டது. அதனால தான் திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மனநிலைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தனைக்கு உட்பட்ட மனநிலைகளாய் அவைகள் மாற்றப்பட வேண்டும். அதனால தான் வேதத்தை தியானிக்கவும், வேதத்தை போதிக்கவும், வேதத்தை போதிக்கும் பொழுது அதை கவனமாய் கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பை தேவன் மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அவன் வசனத்தை கேட்க கேட்கதான் அவனுடைய மனநிலையிலே சில மாற்றங்கள் ஏற்படுது. இது திடீரென்று தோன்றுவதல்ல, இது திடீரென்று ஏற்படுவதல்ல, இது திட்டமிட்ட முயற்சி. ஹல்லேலூயா. மனநிலை மாற்றம் என்பது ஒரு திட்டமிட்ட முயற்சி. இது ஏதோ கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு வர்றதுனால, கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால மட்டும் அது முடிய போகிறதில்லை. அது தேவ பிரசன்னத்தில் நாம் கவனமாய் சத்தியத்தை கேட்கும் பொழுது நாம் எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறோம். அதை தான் பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணங்களும் தேவ எண்ணங்களுக்கு மீறினதாக இல்லை, தேவன் எண்ணுகிற எண்ணங்களுக்கு கீழான எண்ணங்களாய் மாறும் பொழுது அவைகளை சிறைப்பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have to capture that thought. பாருங்க, இந்த மனநிலை மாற்றம் என்பது முதலாவது என்னுடைய மனநிலை ஆரோக்கியமாய் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. முதலாவது, ஒரு மனிதனுக்கு தேவன் உதவி செய்வதற்கு முன்பாக அவனுடைய எண்ணத்திலே பெரிய மாற்றங்களை விதைக்கிறவராய் இருக்கிறார். அவனுடைய எண்ணங்களிலே சில மாற்றங்களை தேவன் ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு பிற்போக்கான மனநிலை இருக்கிறது, என்னால் தேவனுடைய பிரம்மாண்டங்களை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியவில்லை, எனக்கு சகலமும் பிற்போக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கலை, நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்கலை, நான் விரும்பி ஜெபிக்கிறதெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரமாய் கை கூடுவதில்லை, நான் முயற்சி செய்கிறதெல்லாம் அவைகள் வெற்றிகளாய் மாறுவதில்லை என்ற பல எண்ணங்களிலே மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கலாம்.
அது கூட சேர்ந்து உலகமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் கூட நிறைய பிற்போக்கான வசனங்களையும் வார்த்தைகளையும் நமக்கு சொல்லி இருக்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான எல்லா எண்ணங்களையும் நாம் என்ன பண்ணணுமா? சிறைப்பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்பொழுது இந்த பிற்போக்கான எண்ணங்களை நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே சில பிற்போக்கான எண்ணங்கள் நம்மோடு கூட ஒட்டி இருக்கலாம். அதிலிருந்து தொடங்குவது தான் பயம், அதிலிருந்து தொடங்குவது தான் பாதுகாப்பற்ற நிலை, அதிலிருந்து தொடங்குவது தான் இல்லாமை என்ற எண்ணங்கள். இப்படிப்பட்ட பல எண்ணங்களுக்கு இந்த எண்ணங்கள் வழிகளாய் மாற்றப்படலாம். அதை எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த பிற்போக்கான எண்ணங்களுக்கு பதிலாக தெய்வீகமான எண்ணங்களை அந்த இடத்துல நாம் பரிமாற்றம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். You have to replace the negative thoughts with the good thoughts. Hallelujah. நீங்கள் பிற்போக்கான எண்ணங்களுக்கு பதிலாக முற்போக்கான தெய்வீக வார்த்தைகளை அந்த இடத்திற்குள்ளே நீங்கள் பூர்த்தி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have to replace it. பாருங்க, இந்த பிற்போக்கான எண்ணங்களை எடுத்து போடலாம் என்று சொன்னால், அதை எடுத்து போடுவதற்கான முறை என்னவென்று சொன்னால், எண்ணங்களை இன்னொரு நல்ல எண்ணங்களினால்தான் நாம் அதை திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. You have to take the bad thoughts means you have to put in the new thoughts. நீங்கள் துர்மார்க்கமான தேவரகமற்ற எண்ணங்களை பிடுங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவரகமான எண்ணங்களை விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. You have to put in new thoughts. நீங்கள் புதிய எண்ணங்களை அதன் மேல் பதிய செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் திருச்சபை நமக்கு ஒரு பெரிய வாய்க்காலாகவும் வசதிகளாகவும் தேவன் வைத்திருக்கிறார். நல்ல எண்ணங்களை பேசுவதற்காகவும் நல்ல எண்ணங்களினாலே நாம் ஜெயத்தை ஏற்படுத்துவதற்காகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நல்ல எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநாட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பிற்போக்கான எண்ணங்கள் இருக்கும் பொழுது சர்வ வல்லவரையே நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். சர்வ வல்லவர் இயங்க முடியாதவராய் நாம் அவரை தடுத்து விடுகிறவராய் இருக்கிறோம். அதனால தான் ஒரு சிலரை போயிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்தாலோ அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளோ முறை நல்லது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்காமல் போய்விட்டது. ஏனென்றால் இப்பொழுது கிதியோனை போல இவர்களுடைய எண்ணங்கள் ஒரு பிற்போக்கான எண்ணங்களாக அது உருவெடுத்து விட்டது. It has become a stronghold. அது ஒரு அரணை போல நம்முடைய எண்ணங்களிலே அவைகள் எழும்பி விட்டது. அப்போ முதலாவது நாம் முறியடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு கிதியோனை போல நாங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் எங்களை இப்படி மீதியானர்கிட்ட விட்டு விட்டாரே, நான் ஒரு சிறிய கோத்திரத்திலிருந்து வருகிறேன், என்னால் எப்படி விடுதலை வரும் என்று சொல்லி மிகப்பெரிய அங்கலாய்ப்பின் எண்ணங்களில் நாம் நின்று கொண்டிருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் பெரிய மாற்றம் வருமா? என்னுடைய குடும்பத்தில் சில மறுரூபங்கள் வருமா? என்னுடைய குடும்பத்தில் சில எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்லாம் நிறைவேறுமா என்ற சில கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சில பதில்களை கொடுக்க விரும்புகிறார். இந்த தீய எண்ணங்களுக்கு பதிலாக, இப்படிப்பட்ட இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய சில எண்ணங்களுக்கு பதிலாக, கெடுக்கப்பட்ட சில மனநிலைகளுக்கு பதிலாக நம் ஆரோக்கியமான மனநிலை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற மிக முக்கியமான வழிகளில் ஒன்று நம்முடைய மனநிலையை அவர் வார்த்தையை கொண்டு மாற்ற விரும்புகிறார். அதனால தான் வசனத்தை தியானிக்கிறோம், வசனத்தை ஜெபிக்கிறோம், வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம், வசனத்தை வைத்து பிரசங்கம் செய்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை தேவன் வசனத்தின் ஊடாக அதை தொடங்குகிறவராய் இருக்கிறார். இப்படி எப்படிப்பட்ட நல்ல வசனங்களை வைத்து நாம் இந்த மனநிலையின் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை
வசனத்தை கை கொண்டபடினாலோ, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைக்கு நம்மளை கொண்டு வர விரும்புகிறார்னா, நமக்கு தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ற எண்ணங்களுக்கு நம்மளை அழைத்து வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வேளைகளில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதில் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள்லாம் உண்டாகுமா? பாருங்க, திறந்த வாசல் எதற்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு சில புதிய சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்த போகிறார். தேவன் நமக்கு சில புதிய சந்தர்ப்பங்களை என்ன பண்ண போகிறார்? ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடையாளமாய் தான் இந்த வாசல்கள் பேசப்படுகிறது. வேதத்தில் வாசல்கள் என்ற இந்த சம்பவம் அநேக இடத்துல குறிப்பிடப்படும் போதெல்லாம் ஒரு புதிய பரிமாணத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு போவதை குறித்து பேசுகிறது. அதனால்தான் முதலாவது இந்த மனதானது, நான் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளாய் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார் என்பதை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீதின் திறவுகோலை அவன் மேலே நான் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பாருங்க, தாவீதின் மேலே ஒரு பெரிய தெய்வீக தன்மைகள் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவன் இப்படியே இருக்கிற நிலைமையில் இருக்க போறதில்ல, அவன் பெரிய மாற்றங்களுக்கு அவன் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய மனநிலையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் மனநிலை ஆயத்தப்படணும்னு நினைக்கிறீங்க? நம்ம புதிய காரியங்களை பார்ப்பதற்கும் புதிய அத்தியாயங்களை பார்ப்பதற்கும் நம்முடைய மனநிலை ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் சில வேளை தேவன் நம்மளை பொறுமையாக டீல் பண்ணுறார். ஏனென்றால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய மனநிலையிலே சில மாற்றங்களை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். இந்த வசனத்தை நான் அடிக்கடி யோசிப்போம். பாருங்க, நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்க. அப்படி என்றால் அடிக்கடி நாம் இதை உச்சரிக்கும் பொழுது, அடிக்கடி நாம் இதை பிரகடனம் செய்யும் பொழுது, அடிக்கடி இந்த சாத்தியங்களை நாம் பேசும் பொழுது, நாம் பழைய எண்ணங்களிலிருந்து புதிய எண்ணங்களுக்கு நாம் கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு புதிய வாசல்களை ஏற்படுத்துவார், புதிய அத்தியாயங்களை ஏற்படுத்துவார், புதிய தயவுகளை ஏற்படுத்துவார், புதிய இரக்கங்களை ஏற்படுத்துவார், புதிய திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார், புதிய எனக்கு லகுவான வாசல்களை தேவன் ஏற்படுத்துவார், புதிய அனுகூலங்களை தேவன் எனக்கு ஏற்படுத்துவார், எனக்கு தெய்வீக உதவியாளர்களை ஏற்படுத்துவார். நான் இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் நான் முன்னேற்றக்கூடிய பாதைகளை கர்த்தர் எனக்கு மாற்றி அமைக்க முடியும். புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் என்னை நிரப்ப முடியும். புதிய அலுவல்களினாலே கர்த்தர் என்னை உயர்த்த முடியும். எனக்கு புதிய நான் எதிர்பார்க்கிறதுக்கும் மிஞ்சின வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்த முடியும். எனக்கு உயர்வுகளை கட்டளையிட முடியும். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் புதிய வாசல்களை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதை குறித்து தியானிக்கிறோம்? புதிய வாசல்களை குறித்து தியானிக்கிறோம். அதனால தான் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதெல்லாம் கர்த்தர் எதற்கு சொல்றாருன்னா, நாம் இந்த பூமியிலிருந்து எதை செய்கிறோமோ அதற்கு பரலோகம் நமக்கு ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியிலே எப்படி வாசல்கள் திறக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்களுக்கு பிரதிபலிப்பாக தேவன் வாசல்களை திறக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் சபை ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். சில இன்னல்கள் மத்தியிலும் ஜெபிக்கிறது, சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலும் ஜெபிக்கிறது. நாம் ஜெபத்தை விட்டுவிடாமல் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய மனநிலை ஒரு குறுகின மனநிலையாய் மாறாதபடி, நான் கேட்டால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? அதை தருவார். ஹல்லேலூயா. நான் தட்டினால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? அதை திறப்பார். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த வசனமானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நமக்குள்ளாய் தூண்டுகிற வசனமாய் இருக்கிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஜெபம் பெரிய வாசல்களை திறக்கும் என்று சொல்லி? அங்கே அந்த வசனத்தினுடைய பிற்பகுதிகளை வாசிக்கலாம் பாருங்க. 8 வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் என்ன பண்ணுகிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். யுவர் பிரேயர், யுவர் சீக்கிங் ஆஃப்டர் காட், யுவர் சர்ச்சிங் ஆஃப்டர் காட். நீங்கள் தேவனை தேடும் பொழுது, நீங்கள் தட்டும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவர் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. The prayer provokes the open doors. நம்முடைய ஜெபங்கள், நாம் தேவனை தேடுகிற தேடல்கள், நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கையிலே சில முக்கியமான அசைவுகளை ஏற்படும் பொழுது நாம் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுகிறோம்? பூமியிலே திறக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபம் வேலை செய்தது, இவங்களுக்கு ஜெபம் வேலை செய்தது இல்லை. முதலாவது சொல்லணும், என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். தேடுகிறவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? கண்டடைகிற போகிறார்கள். தட்டுகிறவர்களுக்கு என்ன பண்ணப்படும்? அது திறக்கப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய மனநிலையில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும்னா எனக்கு கர்த்தர், நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக என்ன பண்ண போகிறார்? அவர் மாறப்போகிறார். இன்னைக்கு வேதத்தில் யாருக்கெல்லாம் வாசல்கள் திறந்தது என்று நான் காண்பிக்க போகிறேன். அப்படியாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலோ சில அற்புதமான வாசல்களை திறப்பார் என்று நம்புகிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, உடனே கடவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று, எல்லாருடைய கட்டுகளும் என்ன பண்ணுச்சு? கலந்து போயிற்று. பாருங்க, இங்க ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுகிறது. இது என்ன வாசல் என்னவென்று சொன்னால், in the worst of the problem God gives you freedom. உங்களுடைய கடினமான சோகமான பிரச்சனை நிறைந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையின் வாசலை திறக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை நம்ம உட்கார்ந்து யோசித்துட்டு இருப்போம் பாருங்க, இந்த இடத்துலேருந்து நம்மளை யார் விடுதலை ஆக்க முடியும்? இந்த சூழ்நிலையிலிருந்து யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை யார் தூக்கி எடுக்க முடியும்? இங்கே ஒரு நிலைநடுக்கம் ஏற்பட்டது பாருங்க. இன்றைக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வாசித்தது போல ஏற்பட்ட நிலைநடுக்கம் கிடையாது. யாருமே சாகலை. ஹல்லேலூயா. ஆனால் நிலைநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு. ஆனால் இது இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய கட்டுகளை எல்லாம் அறுத்து போடக்கூடிய ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய லைஃப்பில் கூட பாருங்க, நம்ம எதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அங்கிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் என்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மனநிலைக்கு நம்ம வரணும் பாருங்க. ஏன்னா நம்ம எப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, அவங்க பிரச்சனையிலே அப்படியே போயிட்டாங்கங்க. நம்ம அப்படிப்பட்ட அநேக செய்திகளை தான் கேட்டிருப்போம். அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதோட படுக்கை ஆகிட்டாங்க, அவங்க எந்திரிக்காமையே போயிட்டாங்க. இப்படி அதெல்லாம் கேட்டு நம்முடைய மனநிலை என்ன வந்திருக்குன்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை சந்திக்க முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஒரு வாசலை திறப்பேன் என்றால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடுவிலோ கர்த்தர் நமக்கு விடுதலையை கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆழமாய் நம்புகிறேன். வருகிற ஃபைனான்ஷியல் இயர் இதோட நாளையோட நம்மளுக்கு இந்த வருட இந்த பொருளாதார கால அட்டவணை முடிகிறது. அடுத்த மாதத்துலேருந்து புதிய கால அட்டவணை பொருளாதாரத்தில் நான் நம்புகிறேன் புதிய புதிய அதிசயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. இதெல்லாம் நடக்கவே முடியாதுன்றவங்களுக்கு ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்து கர்த்தர் கட்டுகளை கட்டவிழ்க்க போகிறார். பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிறோம் பாருங்க. நம்ம பாசிபிலிட்டி மைண்ட் செட்டுக்கு வருவது ஒரு பெரிய கடினமாக இருக்கிறது. இது சாத்தியமாகும், இது நடக்கும், இது நிறைவேறும், இதனால் மாற்றங்கள் உண்டாகும் என்ற ஒரு மனநிலைக்கு தேவன் நம்மளை நகர்த்த விரும்புகிறார்.
பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லா செய்திகளும் படிச்சிங்கன்னா எல்லாமே பிற்போக்காக தான் இருக்குது. எதுவுமே முற்போக்கான செய்திகளே நமக்கு கேட்கப்படுவது அரிதாகிவிட்டது. ஆனால் வேதாகமும் நமக்கு தெய்வீக வாசல்களை திறக்கும் என்று வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. You will have open doors. எங்க என்று சொன்னால் திறக்கப்பட முடியாத இடங்களிலே கர்த்தர் நமக்கு சிறந்த வாசல்களை திறக்க போகிறார். அவங்க நினைச்சிருப்பாங்களா இந்த இடத்துல இருந்து நம்மளை இப்படி கர்த்தர் விடுதலை ஆக்குவாருன்னு? நான் நம்புகிறேன் நம்முடைய லைஃப்ல கூட இதே மாதிரி சில அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை எல்லா இடத்துலையும் கட்டி போட்டிருக்கலாம், வாசல்கள் அடைப்பட்டிருக்கலாம், ஆனால் அது மத்தியிலே தேவன் ஒரு சிறிய நிலைநடுக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றினது போல கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதை யோசிக்க தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதை சிந்திக்க தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதை நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது விசுவாசம் தலைக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு. எல்லாரும் சொல்லுங்க, அனுகூலமான கதவு. அடுத்த கதவு என்னது? அனுகூலமான கதவு. பாருங்க, திறக்கப்பட முடியாத இடத்திலே கர்த்தர் விடுதலைக்காக நம்முடைய கதவுகளை திறக்கிறார். இரண்டாவது, அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். அப்படி என்றால் நமக்கு சாதகமாய் அநேக காரியங்கள் ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். இதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிதியோன் பிற்போக்கான சிந்தனையில் இருந்தா எங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சொல்லணும், எங்களுக்கு அனுகூலமான கதவு திறக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தீமையான எண்ணங்களை நன்மையான எண்ணங்களினால அந்த இடத்தை நாம் நிரப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தீமையை உடனே பிடுங்கி போட்ட உடனே அது வெறுமையாய் வைக்க முடியாது. அங்கே நன்மையான வார்த்தைகளை நிரப்ப வேண்டும். இங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? அனுகூலமான கதவுகளை திறக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் அற்புதமான விளைவுகளை சந்திக்க போகிறீர்கள். கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு கட்டளையிட போகிறார். நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு அனுகூலமான கதவுகளை திறக்க போகிறார். அது ஊழியத்திலும் சரி, அது தொழிலிலும் சரி, அது குடும்பத்திலும் சரி, அது நல்ல நம்முடைய குடும்ப இயல்பான வாழ்க்கையிலும் சரி, எல்லா இடங்களிலும் கர்த்தர் அனுகூலமான வாசல்களை என்ன பண்ண போறாரா? திறக்க போகிறார். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணும் பாருங்க, பல பிரச்சனைகள் எழும்பும் பொழுது சொல்லணும், இல்லை அனுகூலமான வாசல் எனக்கு என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம கிதியோனை போல கர்த்தர்ட்ட போய் மறுபடியும் பிற்போக்கான கேள்விகளை வைக்கக்கூடாது. இல்லை இஸ்ரவேலர்களை போல நாம் அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. நாம் எண்ணங்களை சிறைப்பிடித்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு அனுகூலமான வாசல்களை என்ன பண்ண போறாரு? திறக்க போகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தராலே எனக்கு கதவு என்ன பண்ணப்பட்டது? திறக்கப்பட்டிருப்பது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் எதெல்லாம் வாய்க்காமல் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் புதிய அத்தியாயங்களை ஆரம்பிக்க போகிறார். கர்த்தரே கதவுகளை திறக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, நீங்க போய் போராட வேண்டாம், நீங்க போய் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசித்து உங்களுடைய எண்ணங்களை தேவன் மீது சார்ந்திருந்தால் போதும். பாருங்க, அதை கர்த்தரே சில வாசல்களை நமக்காக என்ன பண்ணுவாரு? ஆயத்தப்படுத்துவார். யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளை ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு நகர்த்தி விடுவார் தேவன். இதெல்லாம் தேவனே திறக்கிற வாசல்கள். தேவனே திறக்கிற வாசல்கள். சில குடும்பங்களில் பாருங்க, அவங்க நிறைய நாள் காத்திருப்பாங்க ஒரு சில நன்மையான திருமண உறவுகள் உருவாவதற்காக. கர்த்தரே அந்த வாசல்களை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால வேதம் சொல்லுது பாருங்க, துரோவா பட்டணத்தில் நாங்கள் போன பொழுது யார் வாசலை திறந்தாரா? கர்த்தரே வாசலை திறந்தாராம். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், பிசாசு வாசலை அடைக்கலாம், மனுஷன் வாசலை அடைக்கலாம், ஆனால் கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணுவார்? வாசலை திறப்பார். பாருங்க, அநேக வேளைகளில் நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார்.
இது பவுலுக்கு மட்டும் நடக்கலைங்க, நமக்கும் நடக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு வாசல்களை என்ன பண்ணுவார்? திறப்பார். ஏன்னா ஒரு சில வாசல்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. கரெக்டா? ஒரு சில வாசல்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கர்த்தர் ஒரு வாசலை திறக்கும் பொழுது, ஓஹோ, இவ்வளோ பெரிய அற்புதமான நிகழ்வுகளை தேவன் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதனால தான் நான் நம்புகிறேன் பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசல்களை திறக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிற்போக்கான எண்ணங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வசனம் இந்த வாசலை என்ன சொல்றார்னா, நாம் ஜெபிக்க இந்த வாசல்கள் திறக்குமாம். ஹல்லேலூயா. ஒரு சில வாசல்களை தேவனே என்ன பண்றாரு? திறந்து வைக்கிறாரு. இந்த வாசல் சொல்றாரு, நான் போகும்படியா எனக்காக என்ன பண்ணுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். ஐ பிலீவ் இட்ஸ் a progressive door என்று நான் நம்புகிறேன். போக 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 அடுத்த கட்டங்களுக்கு தேவன் நம்மை நகர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா திருவசனத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாசல்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். ஒரு சில வாசல்கள் நம்முடைய ஜெபத்தினால் அவைகள் திறக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் எவ்வளவு சோர்வானாலும் சரி, எவ்வளோ பெரிய பிற்போக்கான நிலைமையில போனாலும் சரி, உங்கள் ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதை மட்டும் விட்டு விடாதிருங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க, பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அநேக வாசல்களை நாம் தேவனோடு கூட சேர்ந்து திறக்கிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா இது வேண்டுதலோடு திறக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. இது வேண்டுதலோடு வாசல்கள் திறக்கிற ஜெபம். ஒரு சில காரியங்களை தேவன் மட்டுமே திறந்துறாரு. ஒரு சில காரியங்களை அவரோடு கூட இணைந்து நாம் செயல்படும் பொழுது அவைகள் திறக்கக்கூடியவைகளாய் மாறுகிறது. நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட மேன்மையான இடத்துக்கு வர வேண்டும். நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். ஏன்னா ஒரு சில வேளையில பிசாசு வந்து மெதுவாக கேட்பான், இவ்வளோ நாள் ஜெபிச்சிங்களே, அப்படி என்ன நடந்துருச்சு? எப்படி? அப்போ சொல்லணும், இவ்வளோ நாள் ஜெபிச்சது நீ இன்னும் பார்க்கல, ஆனால் நான் பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு வாசல்களை திறக்க போகிறார். நீ பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போகிறார்? அதை பெருசாக திறக்க போகிறார். அநேகம் பேர் கூட இருக்கிறவங்களாம் கூட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பெருசாக கர்த்தரை நம்புனீங்க? நான் சொல்லணும், எனக்கு போக போக வாசல்கள் பெரிதாக என்ன பண்ண போகிறது? திறந்து கொண்டே இருக்க போகிறது. God will open amazing doors for our life. நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை பாருங்கள். அவனை கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தி அவனுடைய லைஃப் எல்லாம் எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார். அவன் மூலமாக எத்தனையோ பேருக்கு விடுதலை கிடைச்சிது. ஏன்னா முதலாவது அவனுடைய மனநிலையிலே சற்று மாற்றம் வரும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறி விடுகிறான். இப்போ நம்முடைய லைஃப்பில் கூட நம்முடைய போராட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் நம்முடைய மனநிலையில் ஏற்படுகிற போராட்டம் தான். நம்ம இப்படியே இருந்துருவோம் போல, நம்ம வீடு கட்டவே மாட்டோம் போல, நம்ம ஒரு நல்ல இடத்த வாங்க முடியாது போல, இப்படிப்பட்ட பல எண்ணங்களிலே போராடி கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்போ சொல்லணும், கர்த்தர் எனக்கு அனுகூலமான வாசல்களை என்ன பண்ணுறாரு? திறக்கிறார். நான் ஜெபிக்க தேவன் சில வாசல்களை எனக்கு என்ன பண்ணுறாரு? திறக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாசல்களில் இன்னொரு அற்புதமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். போதும், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த பூலோகத்தின் வாசல்கள் எல்லாம் பரலோகத்தில் ஒரு பிரதிநிதிகளாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி ஒரு நிழலாக தான் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் வாக்குற எல்லா வாசல்களும் பரலோகத்திலே நிஜங்களாக இருக்கிறது, பூமியில் எப்படி இருக்கிறது? நிழலாக இருக்கிறது. இப்போ நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு பெரிய வாசலை திறந்துட்டார்னா பூலோகத்தில் இருக்க எல்லா வாசல்களும் அதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே ஒரு வாசல் திறந்திருக்கிறதை கண்டேன். தொடர்ந்து வாசிங்க. முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. அப்படி என்றால் இட்ஸ் a door of the future. ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தின் வாசல்களை தேவன் திறந்து வைத்தவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நான் சொல்றேன் பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற சவால்களை குறித்து ரொம்ப யோசித்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் நமக்கு எதிர்கால வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகளுக்கு வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளுக்கு வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்து பல கவலைகளுக்குள்ளாய் பெற்றோர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எப்படி படிப்பாங்களோ, எப்படி ஜெயிப்பாங்களோ, எப்படி வேலைக்கு போவாங்களோ, எப்படி இவங்களுக்கு திருமணம் ஆகுமோ, பல கேள்விகளை சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் பரலோகத்தில் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அது வரப்போகிற காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு வாசல். அப்படி என்றால் இட்ஸ் a door of the future. ஹல்லேலூயா. பெரிய எதிர்காலங்களை உடைய வாசல்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் சிந்திப்பதற்காக தான் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய மனநிலையை மாற்ற விரும்புகிறோம்? நம்ம ஏற்கனவே கடந்ததை நினைத்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க போகுமா? இல்லாவிட்டால் நமக்கு இப்படி நடந்துருச்சு, நமக்கு அப்படி நடந்துருச்சு, நமக்கு பிற்போக்காக இவைகள் எல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லி அவைகளே பற்றி சிந்திக்க போகிறோமா? இல்லாவிட்டால் புதிய எண்ணங்களோடு கூட, ஒரு புதிய திட்டத்தோடு கூட, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு கூட நாம் நடக்க போகிறோமா? கர்த்தர் கேள்விகளை நம்மிடத்தில் தான் வைக்கிறார். உன்னால் புதிய நன்மைகளை, புதிய எதிர்பார்ப்புகளை உன்னால் எதிர்பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. God is asking, do you believe in open doors? நான் உனக்கு புதிய காரியங்களை செய்ய முடியும், புதிய அத்தியாயங்களை செய்ய முடியும், புதிய மாறுதல்களை ஏற்படுத்த முடியும், புதிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று உன்னால் எதிர்பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. என்னோடு கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம் பாருங்க. அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்திலிருந்து வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார். இவங்களுடைய மனநிலையை பாருங்க. நம்மளா இருந்தா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எப்படி இருந்திருப்போம்? நம்ம வீட்டில் இருக்கிறப்பே ரொம்ப சோகமா இருக்கும். கரெக்டா? நம்மளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுதே நம்முடைய மனநிலை மிக அழுத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? பயங்கர அழுத்தத்தில் இருக்குது, பிற்போக்கா இருக்குது. ஆனால் இவங்க எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மாற்றத்தை உடையதாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலைகளை கொண்டு வருவதற்கு முன்பாக நம்முடைய மனநிலைகளை சீர்படுத்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கே எப்பேற்பட்ட மனநிலை இருக்காங்க பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நம்முடைய மனநிலையின் மாற்றம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயங்கள் தேவனை துதித்து பாடும் பொழுது அது வருகிறது. எப்போ வருது? தேவனை துதித்து பாடும் பொழுது வருகிறது. அநேகம் பேர் நம்மளை தேவனை துதித்து பாடுறதே ரொம்ப சோகமான விஷயமா வச்சிருக்கிறாங்க. அவருக்கு போய் நான் என்ன பாட்டு பாடுறது, அவர் எனக்கு அப்படி என்ன நன்மை செய்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பெல்லாம் துதித்து பாடுகிறோமோ அன்றைக்கு புதிய மனநிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம், ஒரு புதிய அத்தியாயங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். அதனால தான் வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை என்பது நம்முடைய மனநிலையை பெரிதாய் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. பெரிதாய் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நாம் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் எனக்காக பெரிய வாசல்களை என்ன பண்ணுவார்? திறப்பார். இந்த மனநிலை சில வேளைகளிலே அவ்வளோ சீக்கிரமாக மாறுறதில்லை. அதனால தான் அதுக்கு ரொம்ப கடினமான முயற்சிகள் எடுக்க விட வேண்டியதாக இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நாம் தேவனோடு கூட தனியாய் தரித்திருப்பது. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு கூட தனியாய் தரித்திருப்பது. என்னோடு கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப முக்கியமான சில வசனங்களை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார், அவர்களை பலப்படுத்தும்படியாக எழுதுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். எதை தேடுங்க? மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து மேலானவைகளை நாடுங்கள், தமிழ்ல வந்து மேலானவைகளை நாடுங்கள் என்று இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுதுன்னா, செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் அபவ். உங்கள் எண்ணங்களை இப்படிப்பட்ட உயர்ந்த ரகமான இடங்களிலே கொண்டு போய் வையுங்கள். எப்படி? எண்ணங்களை என்ன பண்ணணுமா? உயர்ந்த ரகமான இடங்களிலே கொண்டு போய் வையுங்கள். பாருங்க, எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அசைவுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதற்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி யோசித்து கொண்டு இருக்கிறோம்? நான் இப்படியே இருக்கிற நிலைமையில இருந்துருவேனோ, இல்லாவிட்டால் என்னுடைய லைஃப் இப்படியே முடிஞ்சிருமோ? அப்படி இல்லை. அதனால தான் இந்த பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது பாருங்க, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்படி என்றால் we have been risen with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம்? எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். நம்ம எதை தேடணுமா? கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக சிறந்த வாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்காக சிறந்த திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு சிறந்த அனுகூலங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு இனிமேல் என்ன செய்ய போறாருன்னு தெரியல, கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரான்னு தெரியல, கர்த்தர் என்னை வழி விட்டுட்டாரா, என்னை விலகி போய் விட்டாரான்னு தெரியல, இப்படிப்பட்ட பிற்போக்கான மனநிலைகளை நாம் உருவாக்கும் பொழுது நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருடைய ஊடுருவல்களை நாம் தடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. ஒரு முறை ஒரு சகோதரிக்கு இந்த நாய் மேலெல்லாம் உண்ணின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் வந்து டிக்குன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து டிக்குன்னு, நாய்க்கு மேலே என்ன இருக்கும்? உண்ணின்னு ஒன்று இருக்கும். இது ஒரு சகோதரியை கடிச்சிருக்குது. இந்த சகோதரியை கடித்து அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிருக்குது. ஆனால் அவங்களுக்கே தெரியல. ஏனென்றால் இது கடிக்கும் பொழுது எந்த பெரிய வலியும் ஏற்படாது. கரெக்டாக நீங்கள் நாய் உண்ணியை எடுத்து சும்மா கையில் வச்சு பாருங்களேன், அது நிச்சயமாக கடிக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த பெரிய வலியும் என்ன பண்ணாது, ஏற்படாது. ஆனால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உடம்புல மிகப்பெரிய சோர்வு வந்திருக்குது. மிகப்பெரிய அவங்களுக்கு உடம்பு வலி வந்திருக்குது. அதில் என்னென்னா மூட்டு வலி வந்திருக்குது. அவங்களால எந்திரிச்சு செயல்பட முடியாதவர்களாய் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் அவங்கள சோதிக்கும் பொழுது இது என்னவாயிருக்கும், இது எப்படி இவங்களுடைய நல்ல ஆரோக்கியமாக இருந்தவங்க எப்படி இப்படி ஆயிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோலுக்கு அடியில் ஒரு உண்ணி இருந்துச்சான். அவங்க தோலுக்கு அடியில் என்ன பண்ணிடுச்சான், ஒரு உண்ணி இருந்திருக்குது. அது கடித்து உள்ளே போய் என்ன பண்ணியிருக்குது, விஷத்தை கக்கியிருக்குது. அது விஷம் வந்து அவ்வளோ பெரிய விஷம் கிடையாது, சாவுற அளவுக்கு விஷம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய முழு சரீரத்தையும் 2 ஆண்டுகளிலே மிகப்பெரிய பலவீனமாக மாற்றி இருக்கிறது. ஏன் இந்த உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பிற்போக்கான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது அது உடனடியாகவே பெரிய பாதிப்பை ஏற்பட்டதை போல தெரியாது. இந்த எண்ணம் தானே, கடவுள் அப்படி தானே செய்யாமல் போயிடுவார், இப்படி தானே செய்யாமல் போயிடுவார்ன்ற எண்ணங்கள் உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலோ அது உள்ளே இருந்து அந்த தொற்று நோய் போல அது பரவி 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 இன்றைக்கு தேவனை பெரிய அளவிலே நாம் நம்ப முடியாதபடி, நாம் தேவனை பெரிய அளவிலே விசுவாசிக்க முடியாதபடி, தேவனை பெரிய அளவிலே அவரை துதித்து பாட முடியாதபடி அது மாற்றி இருக்கலாம். திஸ் இஸ் கால்ட் த இன்ஃபெக்ஷியஸ் திங்கிங். ஒரு சின்ன ஒரு அசுத்தமான ஒரு காரியம் நம்முடைய சிந்தனையில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை மிகுதியாக கேள்வி கேட்கிற மனநிலைக்கு நம்மளை மாற்றி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன சம்பவங்கள், சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக பெரிய மன அழுத்தங்களை கொண்டு வந்து உங்களை பல கேள்விகளுக்கு நேராக நகர்த்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீ மேலானவைகளை நாடு. ஹல்லேலூயா. நீ சின்ன சின்ன இந்த விஷயங்களெல்லாம் குறித்து பெருசாக என்ன பண்ணிகிட்டு இருக்காத, யோசிச்சுட்டு இருக்காது. அவங்க அதை சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களே, என்னுடைய லைஃப்பில் இப்படி நடந்துருச்சு, எனக்கு போய் இப்படி நடந்துருச்சு. எப்படி நிறைய பேருடைய கவலை எங்கன்னா, எனக்கு போய் இப்படி நடந்துருச்சு. கரெக்டாக
எனக்கா இந்த கஷ்டம், எனக்கா இந்த பிரச்சனை, எனக்கா இந்த வேதனை. நான் சொல்றேன், இட்ஸ் எ இன்ஃபெக்ஷியஸ் திங்கிங். இது ஒரு பெரிய நாசகரமான வேலையை ஏற்படுத்தக்கூடிய சிறிய மிருகத்தினால் ஏற்படக்கூடிய வேலையை போல நம்முடைய எண்ணங்களிலே போய் உட்கார்ந்து இருந்து தேவனை பெரிதாய் சிந்திக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். தேவனை பெரிதாய் ஆராதிக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு மிகவும் நன்மை செய்ய முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கிதியோனுடைய எண்ணங்களை பிடுங்கி போட்டு நல்ல எண்ணங்களை உருவாக்கினது போல நமக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ற எண்ணங்களை உருவாக்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? திறந்த வாசல்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைகளிலே அன்றைக்கு பவுலை விடுவித்த தேவன் இன்னைக்கு என்னையும் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். the most stubborn things, யாராலும் வெளியே வர முடியாத சூழ்நிலைகளிலே பாருங்க, இன்னைக்காவது நீதித்துறை நீங்கள் பெயில் போடலாம், போய் அவங்கள சந்திக்கலாம். அன்றைக்கு இருந்ததெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வெளியே வர முடியாது. அதுவும் இவங்க பண்ணது என்னென்னா, ரோமாபுரியாருடைய ஆட்சியில் இவர்கள் கிறிஸ்தவத்தை ரோமாபுரியாருக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வர முடியாது. ஆனால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அடுத்தது, அனுகூலமான வாசல்களை தேவன் திறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நமக்கு இந்த வாரத்திலே தேவன் அனுகூலமான வாசல்களை திறப்பாராக. நம்ம எதிர்பார்க்கிற அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. தேவனே சில வாசல்களை திறப்பாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? only God will open certain doors. நம்ம கண்களுக்கு புலப்படாத வாசல்கள் திறக்கும். அடுத்தது பாருங்க, நம்முடைய தொடர்ந்தேச்சியான ஜெபத்திலே நாம் தேவனோடு கூட ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு தொடர் வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக நம்முடைய எதிர்கால வாசல்களை தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எதிர்காலம் இருண்டு போவதில்லை, என்னுடைய எதிர்காலம் குறைந்து போவதில்லை, அது மறைவாய் போவதில்லை, அது வெளிச்சமாய் மாறப்போகிறது. God is telling, come up hither, நீ இங்கே வா, நான் நடக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன், உனக்கு முன்பாக ஒரு வாசலையே திறந்து வைத்திருக்கிறேன். நான் அற்புதமாய் நம்புகிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் தெய்வீகமான திறவுகோள்களை நாம் சந்திக்கிற வாசல்கள். ஹல்லேலூயா. புதிய புதிய அத்தியாயங்களை தேவன் நம்முடைய லைஃப்பில் ஆரம்பிப்பார். புதிய புதிய ஆசீர்வாதங்களை தேவன் ஆரம்பிப்பார். புதிய புதிய தொடர் வெற்றிகளை தேவன் ஆரம்பிப்பார். நாம் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த பழைய குறுகின மனப்பான்மையிலிருந்து தேவன் எனக்கு திறந்த வாசலை வைப்பார் என்ற அந்த மனநிலைக்கு நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மனது எங்களுடைய தோல்விகளினாலே, எங்களுடைய காயங்களினாலே, எங்களுடைய வேதனைகளினாலே இனிமேல் எங்களுக்கு விடுதலை உண்டாகுமோ? இது தேவன் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? எங்களை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் இல்லையா என்ற கேள்வியின் மனநிலையில் இருந்து, கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறிய கோத்திரம், எங்களை வைத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்ற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய வாசல்களை வைத்திருக்கிறார், பிரம்மாண்டமான திட்டங்களை வைத்திருக்கிறார், பிரம்மாண்டமான எதிர்காலங்களை வைத்திருக்கிறார். திறக்க முடியாத அநேக காரியங்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஓ, thank you Father. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமா? Just open your mouth and lift up the name of Jesus. Hallelujah. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லா இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவை உயர்த்துவோம். Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா அடைப்பட்ட வாசல்களும் திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் காணப்பட முடியாத வாசல்களை எல்லாம் கர்த்தரே திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு நானும் தேவனும் இணைந்து அநேக தொடர் வாசல்கள் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பரலோகத்திலே கூட்டி சென்று திறந்த வாசலை காண்பித்து உன் எதிர்காலங்களை கர்த்தர் அற்புதமாய் திறந்து வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இன்னைக்கு சோர்வின் விளிம்பிலே, கர்த்தாவே, தவிப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இருதயங்கள் நொறுக்கப்பட்டு பல கேள்விகள் மேல் கேள்விகளாக ஒரு நொறுக்கப்பட்ட மனநிலையில் வந்தவர்களுக்கு கர்த்தர் அன்னைக்கு கிதியோனை சந்தித்து பேசி அவருடைய மனநிலையை மாற்ற உதவி செய்த தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனநிலையும் மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிற தேவன், அதை ஒருவரும் பூட்ட முடியாதப்பா, அதை ஒருவரும் பூட்ட முடியாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு முன்பாய் திறந்த வாசல், அதை ஒருவரும் பூட்ட முடியாது, அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகள் 100% ஒவ்வொருடைய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, அவர்கள் எதிர்பார்த்து வந்த நன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியினால் இவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவீராக. கர்த்தாவே, உங்களுடைய போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. பிரம்மாண்டங்களை காண கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.